சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பட்டு பட்டுன்னு கேட்டணுமா? ருத்ரா, இந்த அம்மாவை இங்க இருந்து போ சொல்லு. சௌந்தர்யா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ போய் ரெடியாகு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சௌந்தர்யா, வா போலாம். இருமா, ஒரு நிமிஷம். அம்மா, இங்க நகை காணாம போனது உண்மையா? அதெல்லாம் வேற பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. ப்ளீஸ்மா, காணாம போனது உண்மையா? நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது இந்த ரூம்குள்ள போனீங்களா? உங்களை தான் கேக்குறேன். இல்லம்மா, அன்னைக்கு நடந்ததுக்கு மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போனோம். எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போனீங்களான்னு மட்டும்தான் கேட்டேன், எடுத்தீங்களான்னு கேட்கல. என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் திருட்டு பழக்கம்லாம் இல்லம்மா. ஏமா, அப்ப நாங்களே எடுத்து வச்சுட்டு உங்க மேல பழி போடுறோம்னு சொல்ல வரியா? ஏமா, நீ இன்னும் போகலையா? அந்த அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்லம்மா, சந்தேகம்னு வந்துருச்சுல, நீங்க எங்க வீட்டு ஆளுங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க ப்ளீஸ். என்னம்மா இப்படி பேசுற? நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. ரூம்குள்ள இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அது சந்தேகம் தானம்மா? இல்ல அம்மா, அந்த ரூம்ல இருந்து என்ன நகை காணும், எவ்வளவு நகை காணும்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்க உயிரே போனாலும் எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் திருட மாட்டாங்கம்மா. அம்மா, ஒரு குண்டு மணி கூட வாங்க வசதி இல்லாதவங்க தான் நாங்க. திருடிதான் அதெல்லாம் போட்டு அனுபவிக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரரும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லவும் இல்ல, அப்படி வளர்க்கவும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்படி தோணணும்ல. இங்க பாருமா சௌந்தர்யா, நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்படாத யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நீ வருத்தப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இங்க இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒருவேளை சொன்னீங்கன்னா? அதான் சொல்லவே இல்லைங்கிறனே. நகை காணாம போனது உண்மைதானம்மா. எங்க வீட்டாளுங்க உங்க ரூமுக்கு வந்துட்டு போனதும் உண்மைதானம்மா. அப்படி இருக்கிறப்போ யாருமே சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்றது மட்டும் எப்படி நம்புறதுன்னு எனக்கு புரியலம்மா. யாருக்கும் சந்தேகம் வரலன்னா எங்களை விசாரிக்கணுங்கிற பேச்சு எப்படி வரும்மா? நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையேமா. அது உங்க பெருந்தன்மமா. ஆனா எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது எங்களோட கடமை. தன்னோட பொட்டையும் பூவையும் தாலியையும் பறிச்ச பிறகும் என் அம்மா அந்த சோகத்தையும் மனவேதனையையும் தனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உதட்டளவுல சந்தோஷத்தை காட்டிட்டு இருக்காங்க. நகைய எங்க குடும்பம் தான் திருடி இருக்கான்னு வாய் வார்த்தையா யாராவது கேட்டா கூட நடப்பெணமா ஆயிடுவாங்க. ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நகை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மணமேடையில வந்து உட்கார்றேன். சௌந்தர்யா, என்னம்மா சொல்ற? நீங்க எங்களை தப்பா நினைக்க மாட்டீங்க, ஆனா மத்தவங்க அவங்களுக்காகவாவது நாங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
எங்க மேல தப்பு இல்லைன்னு தினம் தினம் தீ குளிக்கலாம் முடியாதுமா. ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மணமேடைக்கு வரேன். அதான் எங்களுக்கும் மரியாதை, உங்களுக்கும் கௌரவமா. வாமா போலாம். வாசவி